வெல்கம் டு ரியல் ரிவ்யூ. தமிழில் பார்த்துருப்பீங்க. ஏண்டா அவன் 3000 கோடி 4000 கோடி போட்டு படம் எடுப்பான், அது அவ்வளோ பெரிய மனுஷன், நீ என்னன்னா கருமான்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் சத்தியமாக அப்படி தாங்க இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெரிய டைரக்டரு அவ்வளோ பணம் போட்டு எடுத்திருக்காங்க, அந்த மேக்கிங் கவண்டி பார்க்கணும். இதெல்லாம் தயவுசெய்து விட்டுறணும்ப்பா சாமி. இப்படி பண்ணி தான் இந்த மணிரத்னம் கூட்டு போய் வந்து செஞ்சாப்புல, இந்த லோக்கி வச்சு பண்ணா. இதெல்லாம் விட்டுட்டு, ஆனால் ஒத்துக்கிறேன், அவதார் ஒத்துக்கிறேன்னு சொல்ல வரல, எனக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட், அது கிளாசிக்கு. ஆனால் அதை ஜவ்வா பிடிச்சி இழுத்து தேவையில்லாத புடுங்கினானி தான் செகண்ட் பார்ட்டு. இப்போ இந்த தேர்ட் பார்ட்டில் கூட்டு போய் வச்சு அடி 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 அடின்னு அடித்து அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு, அதாவது உட்காரவே முடியாது, அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான வாட்ச். நீ எப்படி ரசிப்பீங்கன்னு தெரில. அதே தாங்க, எதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்களோ அதே தான் செகண்ட் பார்ட்டில் இருக்கும், அதே தான் தேர்ட் பார்ட்டில் இருக்கும். போவாங்க வருவாங்க ஒன்றுமே ஆகாது. இதை இந்த ஆள் ஜவ்வா இழுத்துக்கிட்டு ஒரு கிளாசிக் எடுத்துட்டாப்புல. இப்போ அதை இழுத்துக்கிட்டு இந்த ஆள் தூங்க போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு பிட்டு ஸ்டோரியாக எழுதுறாப்புல போல். அந்த மாதிரி தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது, எல்லாத்தையுமே நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. அப்படி தான் இருந்துச்சு படம். ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எதுவுமே இருக்காது. நான் இந்த படத்தை எதுவும் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல, சும்மா புக் மை ஷோவில் எப்பயும் போல் பார்க்குற மாதிரி என்ன படம் புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போது தான் இந்த படத்துக்கு போனேன். போய் உட்காந்ததுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஐயோ. ஏன்னா இதை எப்படி தான் ரசிக்கிறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி ஜான்ரை நமக்கு எப்போயுமே இந்த ஹியூமன் எமோஷன், ஹியூமன்ஸ் இருக்க படம் தான் நமக்கு செட் ஆகுது. அது என்னன்னு தெரியல, அது ஃபீலிங். அனிமே இந்த கொடுமை வேறு. இந்த படம் பார்க்க போகிறேன்னு எடுத்த இந்த அனிமே, இந்த டீமன் ஸ்லேயர், இந்த ஸ்லேயர்னு சொல்லிட்டு விஆர் மாலில் இவங்க போகிற அட்டகாசம் இருக்கே, விக்கு மண்டையை வச்சுக்கிட்டு அவங்க வேட்டுக்கு லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் இந்த படத்தில் என்னத்தை தான் ஆச்சரியமாக கண்டாங்கன்னு தெரில. அதே ப்ளூ கலர் மனுஷங்க தான் இங்கிட்ட அங்கிட்டு தெரிவாங்க. ஆகுனா செல் எடுத்துடுறாங்க, ஆகுனா எதுக்கு தான் செல் எடுக்கிறாங்கன்னு தெரில. படக்குன்னு செல் எடுக்கிறாங்க, அவங்ககிட்ட ஓடுனா செல் எடுத்துடுறாங்க, திடீர்னு இங்கிட்ட ஒரு ஃப்ளைட் வந்தால் செல் எடுத்துடுறாங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்து என்னடா பண்ண போகிறீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எதுவுமே இல்லைங்க இந்த படத்தில். தயவுசெய்து இந்த ரிவ்யூவில் கொடுக்குற ஹைப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குற ஊன்னு இதெல்லாம் சொல்லிட்டு தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுக்கு இப்போ இந்த படத்துக்கு நம்மளே ஒரு படம் பார்க்குறதே நம்ம ரியாலிட்டியில் இருக்க சோகத்துலேயும் கடுப்புலேயும் கொஞ்ச நேரம், ஒரு 2.5 மணி நேரம் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான். நீ ஏதாவது ஒரு எமோஷனை கொடு, என்னை அழுக வை, என்னை கோவப்படுத்த, அந்த கேரக்டர்ஸ் மூலமாக ஏதாவது ஒன்று பண்ணு. ஆனால் என்னை வெறுக்க வைக்காத, என்னை போர் அடிக்க வைக்காத, என்னை தூங்க வைக்காத. இந்த 3 ஃபீலிங்கும் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சேம்ங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் செகண்ட் பார்ட் போய். அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம், இவங்க அங்கே போவாங்க, இவங்க இங்கே வருவாங்க, ஒன்றுமே ஆகாது இவங்களுக்கு, ஹீரோவுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி ஒரு அதே மாதிரி இந்த டிஸ்கஸ்டிங்கான அனிமல்ஸ், அந்த கொமட்டுற மாதிரி ஒரு மாதிரி இந்த புது ஜந்துக்களாக வரும் ஒவ்வொரு பாட்டுலேயும். அந்த மாதிரி இந்த பாட்டுலேயும் வருங்க. இதை எப்படி தான் மக்கள் ரசிக்கிறாங்கன்னு தெரில. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு ரியல் பேஸ்டு ஸ்டோரி, அதாவது இப்போ துரந்தர் வந்துச்சு, அந்த படம் தான் எனக்கு கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. இப்போ அந்த படத்தை போய் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். மேக்கிங்கில், ஆக்டிங்கில், எல்லாம், மியூசிக் எல்லாமே உங்களுக்கு ஹை அட்ரனல் ஒரு கொடுக்குற மூவி தான் அந்த படம். அதுவும் இல்லாமல் ரியல் ஸ்டோரி வேறு. இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம எதுக்கு, இந்த சூப்பர் ஹீரோ, மார்வல், மைரண்டி, இந்த படங்கள்லாம் எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்? இதுலேருந்து என்ன கிடைக்கிது? அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன, எனக்கு ஒரு வேறு உலகத்தை பார்த்த ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் எனக்கு ஒரு கிடைக்குது. இதுக்கெல்லாம் வேறு என்ன நல்ல படங்கள்லாம் இருக்கியா? ஒரு பொய்யான இதை பார்த்து அவனுக்கு என்ன ஹாப்பினஸ் கிடைக்கிது? இந்த பேட்மேன் கூட தான் அது ஒரு பொய்யானது, ஆனால் அதை பார்க்கும்போது என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் கனெக்ட் பண்ணவே முடியலை. இதெல்லாம் என்ன ஜானர்னு மக்கள் இவ்வளோ ரசிக்கிறாங்க, அவ்வளோ கோடிக்கு இது பண்ணுறாங்க, அவ்வளோ கோடி பிஸ்னஸ் வருது. அஃப்கோர்ஸ் குழந்தைய ரசிக்கிற அதுவும் இதெல்லாம் என்ன, இது சென்ஸ்லெஸ்ஸான இது ரசனை தானே இது. இதில் என்ன அது கிடைக்கிது? நான் இதெல்லாம் மண்டையில் வச்சுட்டு ஜட்ஜ் பண்ணிடலாம், முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட்டோடலாம் படம் பார்க்கல. நான் என்னை என்டர்டெயின் பண்ணு, ஏதாவது ஒரு வித்தையை காமி, ஏதாவது ஒரு மிருகம் போட்டும் வரட்டும், ஏதாவது ஸ்க்ரீனில் எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி, என்னத்தையாவது ஒன்று பண்ணு. ஆனால் இது எதையுமே பண்ணாது. ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயும் நல்லா தூங்கிடுவேன். இப்போ யோசிக்கிறேன், எப்பயுமே நம்ம ஒரிஜினாலிட்டியாக படம் பார்க்குறதுக்காண்டி அதோட படம் என்ன மேக்கிங்கில் லாங்குவேஜில் எடுத்தாங்களோ அதில் தான் போய் பார்ப்பேன். இந்த படத்துக்கு யோசிச்சேன், முதல்ல தமிழில் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளாலே அவங்க வாய்க்கு டயலாக்லாம் போட்டு ஏதாவது ஒரு காமெடியாவது பண்ணுவாங்க, அப்போயாவது முழிக்க வச்சுருப்பாங்க. போய் இங்கிலீஷில் வேறு போய் பார்த்தா, ஆனால் இங்கிலீஷ்லாம் நல்லா சப்டைட்டிலும் கிளியராக இருந்துச்சு. இவங்க சொல்கிற வாய்ஸ், இவங்க பேசுகிற வாய்ஸும் ரொம்ப ஆக்சென்ட்டெல்லாம் இல்லை, ஈஸியாக புரியுது, சப்டைல் கூட பார்க்க தேவையில்லை. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் படம் ஸ்க்ரீன் பிளே ஒன்றுமே ஒர்க் ஆகலைங்க. பார்த்ததவே தான் பார்ப்பீங்க.
தேவையில்லாமல் இதை ஹைப் ஏற்றுவாங்க. ஹைப் ஏற்றி அந்த 4, 5, 6ன்னு போயிட்டு இருக்காப்புல அந்த ஆள் பாட்டுக்கு. அவரே ப்ரீ ரிலீஸ் இதுக்கெல்லாம் இப்போ இந்த இந்த படம் வந்ததே தெரில. ஆனால் இந்த ப்ரீ ரிலீஸ் டாக் வந்து இப்போ வைரல் ஆனது அதை போய் பார்க்குறேன். அதில் அவர் சொல்கிறாரு, 2வது பாட்டில் எனக்கு அவ்வளவோ வரவேற்பு கிடைக்கல. இந்த 3வது பாட்டு எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4, 5ன்னு போவேன். 4, 5ன்னு போவியா? இதுலேயே என்னால் உட்கார முடியலையா மனுஷங்க? தயவுசெய்து இந்த மாதிரி படங்கள்லாம் ரசிக்கணுமா, அது உங்கள் ரசனை ஓகே. இப்போ என்னோட டேஸ்ட்டு இந்த மாதிரி ரியல் ஹியூமன் எமோஷன் இந்த மாதிரி படங்கள், துரந்தர், கல்லி பாய், நம்ம இப்போ சாதாரணமாக அந்த இட்லி கடையே சூப்பர் படம் தாங்க. இந்த லப்பர் பந்து இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்த நல்ல படங்கள்லாம் பார்க்குறதா இருந்தால் இந்த படத்தெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் மீறி ஒரு ஐ கேண்டியாக ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னு நினச்சா கூடவேவும் அந்த நம்ம ஏற்கனவே ரிப்பீட்டடாக பார்க்கும்போது ஒரு மண்டவலி வருங்களா, அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஏன்னா அவதார் 1 அது பார்த்து நம்ம எல்லா பேரும் சலிச்சது தான். ஏன்னா அந்த படம் வந்தப்பெல்லாம் எல்லார் வீட்லேயும் இந்த சிடி இல்லாமல் இருந்ததில்ல. இந்த கேபிள் டிவியில் மாற்றி மாற்றி இதை போட்டு துவைச்சி எடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்ததவே மறுபடியும் போய் பார்க்கணுன்னா உங்கள் கால். ஆனால் இதை விட நல்ல தரமான படம் துரந்தர் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்போ வேணால் தூக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கான ஹிந்தி படம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதை போய் நீங்கள் பாருங்கள் ஒர்த்து. மற்றபடி இந்த படத்தில் தனியாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதாங்க என்ன ரிவ்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புது சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.